ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சாரி டாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சில்க் த்ரெட், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நீடில், அப்புறம் ஒரு சின்ன நீடில். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பெரிய நோட்டை எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. இப்போ மொத்தமா 15 லைன்ஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் த்ரெட்டை நீடில்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த கிளாத்தோட பேக் சைடில் இப்படி குத்தி இப்படி வெளியில எடுத்துருங்க. எடுக்கும் போதே நீடிலையும் வெளியில எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த த்ரெட்டை எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ இதில் முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரில் இருக்கிற த்ரெட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது ரெண்டாவதாக இருக்கிறதுல பாதி தான் எடுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. இந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, இந்த நாட் கரெக்டா அந்த இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம போட முடியும். இந்த மாதிரி. இப்போ அதே தான், இதுல இருக்கிற பாதியமும் அடுத்ததுல உள்ள பாதியமும் சேர்த்து நாட் போடுங்க. முதல்ல உள்ளது மட்டும்தான் மொத்தமா எடுத்துக்கணும். அடுத்த உள்ளது எல்லாமே பாதி பாதி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாட்டும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததுக்கு முதல்ல பண்ணதில் இருக்கிற பாதியமும் இதில் உள்ள பாதியமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பண்ணும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணோமோ, இந்த ஃபர்ஸ்ட் லைன் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம், அடுத்ததில் உள்ளது ஆஃப் எடுத்தோம். அதே மாதிரி முடிக்கும் போதும் கடைசியாக த்ரெட் கட்டியிருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதில் இருக்கிற பாதி எடுத்து நாட் போட்டுருங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஆரம்பிக்கும் போது இந்த த்ரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
செகண்ட் லைனில் உள்ள த்ரெட்டை பாதி. இப்போது செகண்ட் ஸ்டெப் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோமோ அதே தான் கடைசி ஸ்டெப்பில் மொத்தமாக இதை பாதி எடுக்காமல் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாதியில் வச்சு நாட் போட்டுடுங்க. இப்போ 2 ஸ்டெப் முடித்ததுக்கப்புறமா 3வது ஸ்டெப்பும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஆரம்பிக்கும் போது இந்த சைடு இருக்கிற த்ரெட்டை மொத்தமாக எடுத்துக்கிட்டு இதில் பாதி எடுத்து நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் முடிச்சாச்சு. இப்போது 4th ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஆரம்பத்தில் பண்ணும்போது இது முழுசாகவும் இதில் பாதியும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் 4th ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் சேர்த்தே நாட் போட்டுறணும். இது ரெண்டையும் சேர்த்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இது ரெண்டையும் சேர்த்து. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம டாசல் கட்ட போகிறோம். அதனால் 2 சேர்த்து நாட் போட்டுடுங்க. இப்போ இதுல டாசல் கட்ட போறோம். இப்போ நான் தனியாக த்ரெட் எடுத்து இந்த இடத்துல டாசல் கட்ட போகிறதில்ல, ஏன்னா இதுலேயே த்ரெட்டு நிறையா இருக்குது. அதனால் முதல்ல ஒரு சின்ன நீடில் த்ரெட்டு மாட்டி வச்சுக்கோங்க. அதில் நாட் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கியர் ஒயர். இப்போ இந்த கியர் ஒயரை எடுத்து இப்படி மாட்டிடுங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு 2 த்ரெட்டையும் சேர்த்து கட்டின இடத்துக்குள்ள இப்படி விட்டுட்டு இழுத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற த்ரெட்டு அப்படியே வந்துடும். இந்த மாதிரி. வந்ததுக்கு அப்புறமா அந்த சின்ன நீடில் எடுத்து நடுவுல குத்தி அப்படியே எடுத்துருங்க. இந்த த்ரெட்டு வரும், அதையும் சேர்த்து பிடிச்சிடுங்க. அதில் நாட் போடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நீடில் பின்பக்கம் இருந்து கொண்டு போய் முன்னாடி இருக்கிற த்ரெட்டை இப்படி சுத்திடுங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு இதுக்குள்ளேயே இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துடுங்க. இந்த மாதிரி வரும்.
இப்போ இந்த இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டாசல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி டாசல் முழுசா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சிங்கிள் கலர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாரி டபுள் கலர்ல இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல த்ரெட்டு கட்டும் போதே 4 ஒரு கலர், இன்னொரு 4 இன்னொரு கலர், அந்த மாதிரி கட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும். இங்க டாசல் கட்டும் போது இது ஒரு கலர், இது ஒரு கலர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டினீங்கனாலும் நல்லா இருக்கும். இது சாரியில தான் கட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்க துப்பட்டால கூட பண்ணலாம். அது இன்னும் கிராண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சில பிராண்ட் சில்க் த்ரெட்ல நம்ம டாசல் பண்ணும்போது இந்த த்ரெட்ல அந்த மாதிரி ஈவனா இருக்காது, கொஞ்சம் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்க தண்ணிய கொஞ்சம் இதுல வச்சு கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனா இருக்கும். அது கூட பண்ணுங்க. இந்த சாரி டாசலை நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.